ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாவு அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கனாலும், அப்படி மாவே இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இட்லி தோசையே சாப்பிட்றதா இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, இந்த நொய் அடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி நொய் எடுத்திருக்கேன். 1 கப் ஜவ்வரிசி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு குதிரைவாலி மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கேரட், உருளைக்கிழங்கு, சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுக்கு காரசாரமான சட்னிக்கு உடச்ச கடலை, 1/4 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் சீரகம், முந்திரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு நொய்யடை மாவு சேர்த்துக்கலாங்க. இது மேலே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நொய்யடை ரெடி. உங்களுக்கு இட்லி தோசை போர் அடித்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.